கைஸ் டுடே பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் நான் சார்ஜ் இல்லாமல் வந்தேன். நீங்கள் பாருங்கள் 2%. ஓகே, நான் காரை வழியில் எடுக்கக்குள்ளே சார்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 இருந்தேன். ஸோ கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸுக்கு போய் சேரக்குள்ளே 13, 12 இருந்துச்சு. அப்போ கிளாஸுக்கு போகிற வழியில் எடுக்க தேவையில்ல, வரக்குள்ளே கிளாஸ் முடிச்சுட்டு வரக்குள்ளே சார்ஜ் பண்ணுவோன்னு நினச்சேன். அங்கேருந்து வரக்குள்ளே சரியான ட்ராஃபிக் ஆகிட்டு சார்ஜிங் ஸ்டேஷனை போட்டால் அங்கேருந்து என் கிளாஸ்லேருந்து சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட கடைசி 2% தான் நீ போய் சேருவேன். இன்றைக்கி இன்றைக்கு தான் நான் 5% போயிருக்கேன்னா, ஆனால் இன்றைக்கு தான் 5% குறைய வந்து சேர்ந்தேன். பக்குன்னு இருந்துக்கு. ஐயோ, இடையில ஒன்றும் நடந்துடக்கூடாது, இடையில கார் நின்றப்படாது, இடையில எதுவுமே நடந்துடப்படான்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்தேன். சரி, அது சொன்ன மாதிரியே சரியாக 2% வந்து சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு சேர்ந்துட்டேன். சம்டைம்ஸ் அப்படி தான். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்கி, ஆனால் லைக் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படி இருக்கிறதால கடைசி 10% வரைக்கும் சார்ஜ் இறங்குற வரைக்கும் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் யூ வில் பி இன் ட்ரபிள். ஓகே, நம்ம கழிச்சு முடிகிறதுக்கெல்லாம் 5% ஆகிட்டு. ஸோ 5 மினிட்ஸுக்கு நான் சார்ஜ் பண்ணினேன்னா, நான் இப்போ இவ்விடத்திலிருந்து இந்த ரூமுக்கு போகலாம்னு சொல்லுது. நான் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ண போகிறேன்ல, 50% வரையும் சார்ஜ் பண்ணிவிட்டு போகிறேன். ஏன்டா சாட்டர்டே எனக்கு ஃப்ரீ சார்ஜ் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ கைஸ், இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்க? எனக்கு தெரியும். இப்போ என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஹேட்டர்ஸ் எல்லாம் கமெண்டில் வந்து சண்டை அடிப்பீங்கன்னு சொல்லி, நக்கல் அடிப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் இது மட்டும்தான் அதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் திங். அதை தவிர்த்து என்ஜின் கார்ஸ் நான் கிட்டே போக மாட்டேன், என்ஜினுக்கு கிட்ட. ஓகே, அவ்வளோ சாஃப்ட் ஓடுறதுக்கு, ஃபுல்லி ஆட்டோ பைலட், அதே பாட்டுக்கு ஓடும். ஸோ கம்ஃபர்டபுள், ஸோ ஈஸி. ஓகே, ஸோ ஐ லவ் டெஸ்லா ஒன்லி. இன்னும் அது ஹேண்டியாக இல்லை. அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் ஒவ்வொரு 10-15 கிலோமீட்டர், ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னால் இந்த அளவுக்கு பிரச்சனைப்பட தேவையில்லை. ஆனால் நிறைய அதர் சார்ஜிங் ஸ்டேஷன், நார்மல் சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் நிறைய விட தெரியுது. ஓகே, நார்மல் அதர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன். ஆனால் அங்கேயெல்லாம் போனால் அதுக்கு மற்ற ப்ளக்கை போட்டு டைம் கூட எடுக்கும். இதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன். டெஸ்லாட இந்த வழங்குது பாருங்க, இதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜரில் போனால் ஒரு 15 நிமிஷத்துலேயே, நான் 10 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணேன். ஆனால் அதர் சார்ஜிங் ஸ்டேஷன் போனால் டைம் எடுக்கும். ஸோ அது மட்டும்தான். டெஸ்லா சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடும்னு சொன்னால் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் பக்கா. இதை பற்றி மற்ற என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.